இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியோட சோறு எப்படி செய்யலாம்? இந்த சாதம் எப்படி வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நார்மலாவே நம்ம எப்பயும் சாதம் வடிக்கிற மாரியே வடிக்கலாம். குக்கர்ல வடிக்க வேண்டாம். குக்கர்ல எப்படி வடிக்கிறதுன்னு நான் கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கணும். இந்த 1 டம்ளர் அப்ப வந்து அரிசி எடுத்துக்கலாம். அரிசி எடுத்துட்டு நான் வந்து நேத்து நைட்டு 8 மணிக்கு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இன்னைக்கு மதியம் கிட்டத்தட்ட 1 மணிக்கு இந்த அரிசிய இப்ப எடுத்து பார்க்குறேன். பாருங்க இப்படி தான் இருக்கும். இத வந்து நாம இப்போ அடுப்புல வச்சிரலாம். நான் அரிசி வச்ச இந்த டம்ளர்லயே 1 டம்ளர் அரிசி வச்சிருக்கேன். இதே டம்ளர்ல 6 டம்ளர் அளவு தண்ணிய வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இத வந்து இப்போ இந்த அரிசிய வந்து இதுக்குள்ள கொட்டப் போறேன். கொட்டிட்டு அடுப்புல வச்சுருவேன். எல்லாத்தையும் கொட்டிட்டேன். இதிலேயே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். அடுப்புல வச்சுட்டேன். இப்போ மூடி வச்சிடுறேன். நல்லா கொதிக்கட்டும். பக்கத்துல இருந்தே பாருங்க. நல்லா கொதிச்ச பிறகு சிம்ல வச்சிருங்க. கொதி வந்துருச்சான்னு பார்ப்போமா? நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? சிம்ல வச்சுக்க போறோம். சிம்ல வச்சுக்கிட்டு இந்த தட்டை இப்படி திருப்பி வச்சுப்போம். திருப்பி கொஞ்சம் கேப் விடுற மாதிரி அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இது அப்படியே பொறுமையாக வேக ஆரம்பிக்கும். நல்லா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து பார்த்துருவோமா? எடுத்து பார்த்தா சூப்பராக சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட இது எனக்கு வேக வைக்கிறதுக்கு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வடிச்சிடலாம். எப்பவுமே சோறு வடிக்கிற மாதிரி தான் இதே ப்ராசஸ் தான். 45 நிமிஷம் ஆயிடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஓடி போயிடாதீங்க. டைம் ஓவராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதாக சமைச்சு நல்லதாக சாப்பிடுங்க. உணவு எப்பவுமே வந்து நல்லா அழகாக வெள்ளையாக நல்லா கவர்ச்சியாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. உணவு எப்பவுமே நல்ல சுவையானதாகவும் தரமானதாகவும் இருக்கணும். நீங்கள் குக்கரில் வைக்கணுன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி விட்டு 5 விசில் விட்டு எடுத்துருங்க. எப்பவுமே நீங்கள் சாதம் வடிக்கிற மாதிரி தான்.